ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாய் இருந்தா என்ன வேணா பேசலாமா? நீங்க நேற்றைக்கு ஓடு ஓடுன்னு இந்த வேட்டைக்காரன் படத்துல வர பாட்டை பாடுனீங்க இல்லையா? அந்த பாட்டு உங்களுக்கு தான் பொருந்தும். பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடியது நீங்கள் தான். ரசிகர் மன்ற கூட்டத்தை நடத்துகிற போது கூட இதே மாதிரிதான் கூட்ட நெரிசல் வந்தா பின்வாசல் வழியாக ஓடி விடுவார். திருடனை போல ராத்திரியில் ஓடுவதை போலத்தான் ஓடிக்கொண்டே இருப்பார் விஜய். எனவே ஓட்ட நாயகன் என்பவர் விஜய் தான். சாட்சியை கலைக்கிற அந்த நடவடிக்கை தான். அரசு வேலை கொடுத்துட்டா அந்த மக்களினுடைய சாட்சிகளை வேறாக மாற்றி விடலாம். நினைவு சின்னம் அமைக்கணுங்கிறாரு விஜய். புறமுதுகு காட்டி ஓதியதுதான் நினைவு சின்னம். இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல, எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுகிற நபராகவே வெளிப்பட்டிருக்காரு. எல்லா அரசு அலுவலகத்திலும் லஞ்சம் வாங்குறதில்ல. விஜய் பேசுவதற்கு முன்பாக விஜயபாஸ்கரை பேச வைத்தார். விஜயபாஸ்கர் குடும்ப உறுப்பினர்களினுடைய சொத்துக்களையே திருடிவிட்டு தலைமறைவாகி போன நபர். இன்னொரு விஜயபாஸ்கர் குட்கா வழக்குல ஊழல் குற்றவாளி. நீங்க எப்படி லஞ்ச லாவணி எங்களுக்கு எதிராக பேசுகிறேன் என்று கொஞ்சம் கூட கூச்சப்படாம பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு அப்புறம் சட்டப்பேரவையில இருந்து எல்லாருமே வெளியே ஓடிட்டீங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட்ன்றார்ல, எந்த கட்சி ஃபண்ட் வாங்காம பார்ட்டியை ரன் பண்ண சொல்லுங்க. நேற்றைக்கு வந்த கூட்டத்தை நடத்தினார்கள் இல்லையா கரூர்ல, விஜயினுடைய சொந்த பணமா? மேடை போட்டது யார்? அதற்காக எங்கிருந்து வசூல் செய்யப்பட்டது? டாக்லெஸ் ஒர்க் மோர் அரசு அல்ல, டாக்லெஸ் ஒர்க்லெஸ் ரீல்ஸ் மோர் அரசு. இந்த நிகழ்ச்சியை கரூருடைய அரசு பள்ளியில ஒளிபரப்பும் செஞ்சிருக்காங்க. எந்த டெலிகாஸ்ட்ல ஒளிபரப்பாச்சு? ஏன் அந்த ப்ரொவிஷன் அங்க திடீர்னு வந்துச்சு? அங்க அந்த ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுது? யாரையுமே கேட்காம ஏன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஏன் அந்த முடிவை எடுத்தார்? அவருக்கு எங்கிருந்து அந்த அழுத்தம் வந்தது? கேவலத்தின் உச்சம். முதலமைச்சர் உண்மையிலேயே வெட்கி தலைகுனியவர். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று கரூரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாங்க. அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் முதல்ல அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கரூருக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது நாமக்கல்லேருந்து அடுத்து கரூருக்கு வர நிலையில் மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத காவல்துறையினே நிப்பாட்டியிருக்கலாம். அதாவது அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும் காவல்துறையினர் அவங்க இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு அதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? முழுக்க முழுக்க ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய்யை விஜய் சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். முதலில் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை உணர வேண்டும். அவர் ஏதோ ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல மேடையில் ஏறியவுடன் வெளிப்படுகிறார். முதலமைச்சரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறைகளில் முக்கியமான துறை காவல்துறை. முதலமைச்சரே அந்த காவல்துறை குறித்து அவதூறு செய்திகளை பரப்புவது என்பது அவர் ஏற்றிருக்கிற அந்த பதவி பிரமாணத்துக்கு அழகல்ல என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடுங்கள். அது குறித்து விசாரிப்பதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் அந்த துறையை கையில் வைத்திருக்கிற அமைச்சரே நீங்கள் தானே. அதை விட்டுவிட்டு உங்கள் கையில் இருக்கிற துறை குறித்து நீங்களே அவதூறான செய்திகளை பரப்புவது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? உங்களுடைய பதவிக்கு அது அழகா என்கிற கேள்வியை தான் விஜயை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப லாபகமாக ஒரு உண்மையை மறைக்க பார்க்கிறார் விஜய். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ராகாரக் தலைமையில போட்ட போது முதலாக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, டிப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், துணை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த பயணத்தை பாதியிலேயே நிறுத்தி நீங்கள் இன்னும் முன்னோக்கி சென்றால் அந்த கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும். தள்ளுமுள்ளு ஏற்படுவதை தாண்டி ஒரு கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஏன்னா நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டாக பிளவுபடுவாங்க. அது ஒரு மூச்சுத்திணறல் ஏற்படுகிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு போகும்னு எச்சரிக்கை விடுத்தவர் டிஎஸ்பி. அந்த எச்சரிக்கையை கேட்க மறுத்து இல்ல எங்களுக்கு அலாட்டட் பாயிண்ட் எங்கவோ அங்க போய் தான் நாங்க பேசுவோம்னு சொன்னது ஆதவ் அர்ஜுன். இது நடந்த சம்பவம். இது குற்றச்சாட்டிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிபிஐ விசாரணையில ஆதவ் அர்ஜுன் கிட்ட கேட்ட செய்தியும் அதுதான். ஆனா இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களை ஏன் தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொல்றாரு. தடுத்து நிறுத்திய போது நீங்கள் நிற்காமல் போனீர்கள் என்பதுதானே உண்மை. இன்னொரு முக்கியமான செய்தி, காவல்துறையின் பக்கம் பிரச்சனையை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார். இந்த சம்பவ இடத்திலிருந்து ஒரு பெண்மணி அன்றைக்கு பத்திரிகையாளர்களிடத்துல பேசுற போது ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னைக்கும் பிரதான ஊடகங்கள்ல அந்த செய்தி இருக்கு, யாரும் மறுக்கவே முடியாது. விஜய் பேசுகிற போது கீழே மயங்கி விழுந்தார்கள். நாங்கள் விஜயை பார்த்து இவர்கள் மயங்கி விழுகிறார்கள், நீங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனா அவர் அனௌன்ஸ் பண்ணாம எங்க பக்கத்துல இருந்து அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜய் கண்முன்னாலேயே சரிந்து விழுந்தவர்களை விஜய் கிஞ்சிற்றும் அவர்கள் குறித்த சிந்தனை இல்லாமலேயே அந்த நிகழ்வில் பேசிவிட்டு போனார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் சார் நீங்க ஓடுனீங்க? சரி, காவல்துறை உங்களை தடுத்து நிறுத்தல, நீங்க அந்த நிகழ்வுல பேசுனீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்ல.
ஏன் நீங்க கரூர்லயே ஹால்ட் ஆயிட வேண்டியதானே? ஏன் கரூரை விட்டு ஓடுனீங்க நீங்க? இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் அங்க இருந்திருந்தா இன்னும் அதிகமான விபரீதங்கள் நடந்துரும். அதனாலதான் நான் வந்து போனேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, மகிழ்ச்சி. நீங்க போயிட்டீங்க. அதன் பிறகு ஆறுதல் மொழி சொல்வதற்காக வந்தீர்களா? அந்த பிரச்சனையின் போது தலைமறைவானவர் 3 மாதத்துக்கு எங்கே இருந்தார் என்று யாருக்குமே தெரியாது. இதுதான் விஜயினுடைய நிலைமை. இப்ப இன்னைக்கு வந்து காவல்துறையின் மீது குற்றம் சொல்கிறவர்கள், இதற்கு முன்பு ஏன் காவல்துறை குறித்து பேசவே இல்லை? நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு காவல்துறை குறித்து பேசுனீங்களா? காவல்துறை மீதான குற்றச்சாட்டை அப்ப வச்சீங்களா? அப்ப வைக்கவே இல்லை. அப்ப அது குறித்து எந்த செய்தியும் அவர் சொல்லவே இல்லை. இப்ப திடீரென இந்த கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாம் சேருகிற நிகழ்ச்சியில தான் ஆதவ அர்ஜுன் என்ன பண்றாருன்னா, புதிதாக ஒரு செய்தியை சொல்றாரு. எங்களுக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதிலிருந்துதான் இந்த பிரச்சனை காவல்துறையினுடைய பக்கம் திருப்புகிறார்கள். இதற்கு முன்பு காவல்துறையை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை விஜயினுடைய தரப்போ அல்லது அந்த பிரச்சனையில் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் மதியோ பேசி இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, எதுவுமே பேசல. ஆனா இப்ப திடீரென வந்து காவல்துறையின் பக்கம் திசை திருப்புறதுங்கிறது இருக்குல்ல, இது எந்த மாதிரியான நடவடிக்கைன்னா, இந்த 31 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கி காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துவது, ஒரு பக்கம் சாட்சிகளை கலைத்து விட்டு இன்னொரு பக்கம் பிரச்சனையினுடைய திசைவழி போக்கை மாற்றி தாவேக்கா செய்த தவறை போலீஸ் தான் செஞ்சுச்சுன்னு சொல்லி போலீஸ் மீது இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கான முயற்சியில விஜய் ஈடுபடுகிறார். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. காவல்துறையை இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளி இருப்பது என்பதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது என்றுதான் நான் பார்க்கிறேன். சார், இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து நான் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் இருந்தால் என்ன வேணால் பேசலாமா? ஜனம் வேணுமா, அதாவது பணம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனங்க தான் வேணும் அப்படின்னு ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, அதாவது இதெல்லாம் வந்து மேடைக்காக பேசப்படுகிற வசனங்கள் தான். விஜய் இன்னும் யதார்த்த அரசியலுக்கு வரவே இல்லை. ஓடி விட்டதாக சொல்கிறார்கள். ஜனம் வேணுமா பணம் வேணுமானா எனக்கு ஜனம் தான். ஏன் அப்ப ஓடுனீங்கிறதுக்கு என்ன பதில்? ஏன் சார் ஓடுனீங்க? முதல்ல நீங்க வந்து நேற்றைக்கு வந்து ஓடு ஓடுன்னு இந்த வேட்டைக்காரன் படத்துல வர பாட்டை பாடுனீங்க இல்லையா? அந்த பாட்டு உங்களுக்கு தான் பொருந்தும். பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடியது நீங்கள் தான். நீங்க அண்ணன் மு க ஸ்டாலின் அன்றைக்கு முதலமைச்சர். முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் ஓடோடி வருகிறார் கரூர் சம்பவத்துக்கு. ஆனால் சம்பவத்தில் ஈடுபட்ட நீங்கள் இங்கிருந்து ஓட்டம் எடுத்து சென்னைக்கு புறப்பட்டு போறீங்க. ஏன் போனீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்க விடை சொல்லிருக்கீங்களா? விடையே சொல்லல. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். விஜய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டார். அந்த குற்ற உணர்ச்சி விஜய்க்கு கொஞ்சமாவது இருந்துச்சா? அந்த குற்ற உணர்வு விஜய்க்கு கொஞ்சமாவது இருந்திருந்தால் 3 மாத காலம் பூட்டிய அறைக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாரே விஜய் எதன் பொருட்டு உட்கார்ந்திருந்தார்? ஒரு மனிதனால் பூட்டிய அறைக்குள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்ததற்கு பிறகு உட்கார்ந்திருக்க முடியுமா? பதைத்திருக்க வேண்டாமா? நீங்க பணமா ஜனமான்னு சொன்னா, நான் ஜனம் தான் சொன்னா, அந்த ஜனம் செத்து மடிந்து விட்டதே. உங்களை பார்க்க வந்து செத்து மடிந்து இருக்கிறதே. அது குறித்த கவலை உங்களுக்கு இருந்ததா? சரி, 3 மாதம் கழித்து நீங்க வெளியில் வந்தீங்க. வெளியில் வந்ததற்கு பிறகாவது அந்த மக்களை நீங்கள் நேராக போய் சந்திக்க வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லையே. அவர்களை அழைத்து வந்துதான் சந்தித்தீர்கள். இன்னொரு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை ஒரு தாய் வைத்தாரு. அது குறித்து விஜய் இடத்திலே பதில் இருக்கிறதா? ஒரு தாயும் தந்தையும் பிரிந்து மனமுறிவு ஏற்பட்டு வாழ்கிறார்கள். பிறந்த குழந்தைக்கும் தந்தைக்கும் தொடர்பே இல்லை. அந்த குழந்தை இறந்ததற்காக அந்த தந்தையை அழைத்து ஆறுதல் சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய கேவலம்! அந்த தந்தையை அழைத்து அபிடவிட் போடுறாங்க கோர்ட்ல. விஜய்க்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, விருப்பப்பட்டு தான் போனான் என் புள்ள போகும்போது நானும் கூட போனேன்னு சொல்லி ஒரு பொய்யான அபிடவிட்டை தாக்கல் பண்ணாங்க. அப்ப உயிரா அல்லது உங்களுடைய பாதுகாப்பான்னு பார்த்தா, நீங்க பாதுகாப்பா இருப்பதை தான் நீங்க கருதுறீங்க. நீங்க பாதுகாப்பாக இருப்பதை தான் நீங்க வந்து தயார்படுத்திக்கிட்டே வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் முக்கியமானதாக பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க நீதிமன்றத்துல என்ன பண்ணிருக்கீங்க? இந்த மக்கள் செத்து மடிந்தது பற்றி கூட கவலை இல்லாமல் உங்களை குறித்த கவலையோடு நீங்கள் வந்து அந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறீங்க. நீங்களா ஜனமா பணமான்னு பார்க்கக்கூடிய இடத்துல ஜனமான்னு பார்க்கக்கூடிய நிலையில இருந்தீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நடவடிக்கை. அந்த உயிர்கள் குறித்த கவலை கிஞ்சிட்டும் இல்லை. சரி, ஓகே, ஜனம்தான்ல, ஜனம்தானே முக்கியம். அவருக்கு பணம் முக்கியம் இல்லை இல்லையா? அவருடைய வருமானத்தில் ஈட்டப்பட்ட பணத்தில் எவ்வளவு ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தாரு? அரசு வேலை இன்னைக்கு கொடுக்கறத விட்டுருவோம். நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறதா சொல்றீங்க. அதுவும் நீங்க தான் சொல்றீங்க 200 கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்துட்டாருன்னு. எத்தனை படங்கள் நடித்திருக்கீங்க? எத்தனை கோடி உங்ககிட்ட இருக்கு? சில 100 கோடிகளையாவது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா? சரி, இந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாச்சு. பி சாலையில நீங்க நடத்திய மாநாட்டுக்கு பங்கேற்க வந்து இறந்து போனார்களே, அவர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? அவர்களுக்கு எந்த ஆணையை கொடுக்க போகிறீர்கள்? அது குறித்த கவலை உங்களுக்கு இருக்கா?
திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு வர்ற வழியில தஞ்சாவூர்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு தம்பி இறந்து போனாரு. நீங்க தஞ்சாவூர் கூட்டத்துல பேச வருகிற போது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நீங்க கொடுத்திருக்கீங்களா? அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பணி நியமன ஆணைகள் இருக்கா? அப்ப ஏன் கரூர் விவகாரத்துக்கு மட்டும்? அப்ப உங்களுக்கு அந்த ஓட்டம் எடுத்த விவகாரத்தை நியாயப்படுத்துவதற்கும் செய்தி இல்ல. நீங்க பணமா ஜனமாங்கிற இடத்துல மக்களோடு நிற்கவில்லை. மாறாக உங்களுடைய பாதுகாப்பு கருதி இப்போது அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறீர்கள். இது ஒரு மேனிபுலேஷன் தான். சாட்சியை கலைக்கிற அந்த நடவடிக்கை தான். அரசு வேலை கொடுத்துட்டா அந்த மக்களினுடைய சாட்சிகளை வேறாக மாற்றி விடலாம், தனக்கு லாபகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று விஜய் கருதுகிறார். விஜய் ஓட்டம் எடுத்ததுதான். அதை மாற்றவே முடியாது. நேற்றைக்கு கூட அண்ணன் சிவசங்கர் ரொம்ப அழகா சொன்னார். நினைவு சின்னம் அமைக்கணுங்கிறாரு. விஜய் புறமுதுகு காட்டி ஓதியதுதான் நினைவு சின்னம்னு ரொம்ப அழகா சொன்னார். உண்மையிலேயே விஜய் இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் புறமுதுகு காட்டி ஓடுகிற நபராகவே வெளிப்பட்டிருக்கார். நீங்க யோசிச்சு பாருங்க. விஜய் ரசிகர் மன்ற கூட்டத்தை நடத்துகிற போது கூட இதே மாதிரிதான் கூட்ட நெரிசல் வந்தா பின்வாசல் வழியாக ஓடி விடுவார். என்றைக்காவது முன்வாசல் வழியாக அவர் ஓடி இருக்கிறாரா? முன்வாசல் வழியாக நிதானமாக எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு போயிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? திருடனை போல ராத்திரியில் ஓடுவதை போலத்தான் ஓடிக்கொண்டே இருப்பார் விஜய். எனவே ஓட்ட நாயகன் என்பவர் விஜய் தான். அவர் ஜனமா பணமா என்று பார்க்கிற போது பணத்தின் பக்கம் தான் நின்றிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் பக்கம் தான் நின்றிருக்கிறார். மக்களின் பக்கம் ஒருபோதும் அவர் நின்றதில்லை. சார், இந்த ஊழல் குறித்தும் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது இந்த ஊழலே ஒழிக்க முடியாது, அது என்னோட ரத்தத்திலே கலந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது திமுக ஆட்சியில் சென்னையில் ஒரு பாலத்துக்கு 2 மடங்கு டெண்டர் விடுத்திருந்தாங்க. அதை நாங்கள் இப்போ ரத்து செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எல்லா அரசு அலுவலகத்துலேயும் இப்போது லஞ்சம் வாங்குறதில்ல. இதையும் மீறி லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஊழல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? ஊழல் குறித்து பேசுகிற விஜய் பேசுவதற்கு முன்பாக யாரை பேச வைத்தார்னு பார்க்கணும். விஜயபாஸ்கரை பேச வைத்தார். விஜயபாஸ்கர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய சொத்துக்களையே திருடி விட்டு அதன் பொருட்டு காவல்துறை வழக்கு பதிவு செய்தவுடன் தலைமறைவாகி போன நபர். இன்னொரு விஜயபாஸ்கர் குட்கா வழக்குல ஊழல் குற்றவாளி. இந்த விஜயபாஸ்கர் மீது போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன ஆணைகளை பெற்று தருவதாக சொல்லி லஞ்சம் வாங்கியதாக வழக்கு நிலுவையில இருக்கு. அப்போ உங்க பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் ஊழல்வாதிகளாகவே இருக்கிறார்கள். ஊழல் கரை படிந்தவர்களை அழைத்து உங்கள் கட்சியில் சேர்த்துக் கொண்டு நீங்கள் ஊழல் குறித்து பேசுவது எப்படி சரியானதாக இருக்கும்? உங்க கட்சியிலேயே உங்க கட்சியினுடைய நிர்வாகியே சட்ட அமைச்சர், பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் போடுறதுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்கு லட்சக்கணக்கான ரூபாயை கையூட்டாக கேட்கிறார் என்று பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நீங்க எப்படி லஞ்ச லாவணி எங்களுக்கு எதிராக பேசுகிறேன் என்று கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் மேடையில் சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல. உங்க கட்சியில அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு வாங்கியிருக்காங்க சார். வக்கீல் கிட்ட அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு, ஏபிபி அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு, கவர்மெண்ட் அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு காசு வாங்கியிருக்காங்கன்னு உங்க கட்சியினுடைய வழக்கறிஞர் சொல்றாங்க. அது குறித்து உங்களிடத்துல பதில் இருக்கா? நீங்கள் எத்தனை பேருக்கு பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுத்தீர்கள்? ஏழைகளுக்கு சீட்டு கொடுத்ததாக நீங்க சொல்றீங்க. எத்தனை பணக்காரர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தீர்கள்? மரிய வில்சன் யார்? உங்க கட்சியினுடைய அடிப்படை தொண்டனர். அதே போல விருகம்பாக்கத்துல வெற்றி பெற்றிருக்கிற உங்களுடைய ஓட்டுநர் மகன் குறித்து மட்டுமே நீங்க பேசுறீங்க. இன்னொரு பக்கம் மதுரவாயில் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிற அந்த கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை யார்? பேசணும்ல. செங்கல்பட்டு தொகுதியில் வெற்றி பெற்றவர் யார்? அவர்களிடமெல்லாம் எதை பெற்றுக்கொண்டு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க? திருநெல்வேலியில உங்க கட்சி சார்பில் எம்எல்ஏவா இருக்கிறாரு முருகன், அவர்கிட்ட எதை பெற்றுக்கொண்டு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? அவர்கிட்ட வாங்கிய தொகை எவ்வளவு? இப்படி பலரிடமும் தொகையை பெற்றுக்கொண்டுதான் சீட்டு கொடுத்தீங்க. அமைச்சராவதற்கு பலரும் இருக்கிற போது, உங்களோடு ரசிகர் மன்றத்தில் தொடர்ச்சியாக பயணித்தவர்கள் எல்லாம் இருக்கிற போது, எவர் கூடுதலாக கப்பம் கட்டினார்களோ அவர்களுக்கு தான் அமைச்சர் பொறுப்பு நீங்க கொடுத்தீங்க. நீங்க ஊழல் குறித்து பேசுகிற தகுதியை பெற்றிருக்கிறீங்களா? முதல்ல உங்களுக்கு அது குறித்து பேசுற தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன். லஞ்சம் வாங்க வேணாம் அரசு அலுவலகம். எந்த அரசு அலுவலகத்துல லஞ்சம் வாங்கல? எந்த அரசு அலுவலகத்துல லஞ்சம் வாங்கல? எல்லா அரசு அலுவலகங்களிலும் எப்போதும் போல வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. எதுவும் நின்றபாடு இல்லை. சும்மா வாய்ச்சவடால் பேசக்கூடாது. மேடைக்கு மேடை இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. டெண்டர் போட்டாங்க, அதை நாங்க கேன்சல் பண்ணுங்க. ஏன் சார் வழக்கு போடல? நீங்க கோட் பண்ணி இருக்கிற தொகை அதற்கு செலவு செய்யப்படுகிற தொகையை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. அது ஏன் அப்படி கோட் பண்ணாங்க? அது ஏன் அந்த ஆர்டர் அப்படி பாஸ் பண்ணாங்க? அந்த டெண்டர் ஏன் அங்க க்ளோஸ் ஆச்சுங்கிற செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துங்க. கேஸ் போடுங்க. ஏன் வாயாலேயே பேசிட்டு இருக்கீங்க? வாயாலேயே ஏன் வட சொல்றீங்க?
வழக்கு தொடுத்து பாருங்க. நீங்க வழக்கு தொடுத்தாதானே சார் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். இதெல்லாம் ஜெயலலிதா பாணி. மேம்பாலம் கட்டியதில் ஊழல்னு சொல்லி கலைஞர் மீது கைது வாரண்ட் போட்டு கலைஞரை கைது பண்ண இரவுல போனாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஜெயலலிதா பாணி. ஜெயலலிதா 2001 2002 காலகட்டங்கள்ல செய்ததை இவர் 2026 காலகட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் 25 வருஷம் ஓல்டு மாடல் சார். அப்பவே பேசியாச்சு ஜெயலலிதா. நீங்க வழக்க பதிவு பண்ணுங்க. வழக்க பதிவு பண்ணி யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு சம்மன் அனுப்புங்க. அவர் மீது வழக்கு தொடுங்க. அவரை வர சொல்லுங்க நீதிமன்றத்துக்கு. அப்பதானே இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அது குறித்து உங்கள் இடத்துல பதில் இருக்கா? எனவே இவர் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டை போகிற அதான் சொன்ன முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து அவர் பேசவில்லை. அவர் முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து பேசினார் இப்படி பேசி இருக்க மாட்டார். அவர் ஒரு 4ஆம் தர பேச்சாளரை போல சாதாரணமாக செய்திகளை பேசிவிட்டு கடந்து செல்கிறார். இது அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அழகல்ல. சட்டப்பேரவையில் எல்லாருமே வந்து சிஎம் பேட்ஜை வந்து நெஞ்சில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுனதுக்கப்புறம் சட்டப்பேரவையிலேருந்து எல்லாருமே வந்து வெளியே ஓடிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதுக்கடுத்து அடுத்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிறப்போ எல்லா கதையும் வந்து இழுத்து மூடிட்டு தான் பேசணும், யாருமே வெளியே அனுப்பாத அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு தான் பேசணுன்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் வந்து தாவேக்காவுடைய நிலைப்பாடு வந்து டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் தாவேக்காவோட நிலைப்பாடாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்குவேன் என்பதை ஒரு முதலமைச்சர் மேடையில் பேசுவது என்பது அபத்தத்தின் உச்சம். வெளிநடப்பு என்பது ஜனநாயகம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை. ஒரு எதிர்க்கட்சி தன்னுடைய எதிர்ப்பை வெளிநடப்பின் மூலமாக சட்டப்பேரவையில் பதிவு செய்யும். அது நாடாளுமன்றத்திலும் தொடர்கிறது. அந்த வெளிநடப்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் பேசுவதும் நீங்கள் சொல்வதும் எங்களுக்கு ஏற்புடையதல்ல, எனவே நாங்கள் வெளியேறுகிறோம் என்பது ஜனநாயகம் தந்திருக்கிற உரிமையினுடைய அடையாளம். கதவை சாத்திடுவேன் அப்படின்னா என்ன சார் நீங்க என்ன ஹிட்லரா, முசோலினியா? கொடுங்கோன்மைக்கு பெயர் போனவராக விளங்குவீர்கள் போலயே. ஜனநாயகம் வழங்கி இருக்கிற உரிமையை எதிர்கட்சிக்கு தர மறுப்பேன் என்று ஒரு மேடையில் ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரே, இந்த அரசு பாசிஸ்டுகளினுடைய அரசு இல்லையா? இந்த அரசு மக்களாட்சி தத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது பாசிசத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பேச்சு இந்த பேச்சு! இப்படி ஒரு முதலமைச்சர் பேசலாமா? ஜெயலலிதாவே பேசாத பேச்சு சார் இது. இப்படி ஒரு பேச்சை நீங்கள் பேசுகிறீர்களே, எவ்வளவு மோசமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பேச்சு அடையாளப்படுத்துகிறது. ரெண்டாவது, இந்த பார்ட்டி ஃபண்ட் என்றார்ல, எந்த கட்சி ஃபண்ட் வாங்காம பார்ட்டியை ரன் பண்ணது சொல்லுங்க மேடம். நேற்றைக்கு வந்த கூட்டத்தை நடத்தினார்கள் இல்லையா கரூர்ல, விஜயனுடைய சொந்த பணமா? மேடை போட்டது யார்? அதற்காக எங்கிருந்து வசூல் செய்யப்பட்டது? அதுக்கு பேரு தான் பார்ட்டி ஃபண்ட். ஊரா போய் உண்டியல் குலுக்கிதான் இப்பவும் கம்யூனிஸ்டுகள் கட்சி நடத்துறாங்க. அதுக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்ட். உங்க கூட்டணியில் இப்போது வந்து உங்களுக்கு லாவணி பாடி கொண்டிருக்கிறாரே வைகோ, 10 ஆண்டுகளாக தேர்தலிலேயே போட்டியிடவில்லை. 10 ஆண்டுகளாக தேர்தல் நிதி வசூலிக்கிறார். 2019 வைகோ போட்டியிட்டாரா? மதிமுக போட்டியிட்டதா? மதிமுக தேர்தலிலேயே போட்டியிடல. உதயசூரியன் சின்னத்தில் நான் கணேசமூர்த்தி போட்டியிட்டார். அது திமுகவினுடைய கணக்கு. திமுக தேர்தல் செலவு பண்ணிச்சு. அந்த தேர்தல் செலவு கணக்கு திமுக தானே கொடுக்கணும். வைகோ தேர்தல் செலவுக்காக தேர்தல் நிதி வசூல் பண்ணாரு. அதுக்கு பேர் என்ன? அதை நீங்க கேட்கறதுக்கு யோகிதை இருக்கா உங்களுக்கு? தேர்தலே நிக்காத ஒரு கட்சி தேர்தல் நிதியை கடந்த 3 தேர்தல்களாக வசூலிச்சு சாப்பிட்டுருச்சு. உங்க கூட்டணிக்குள்ள அந்த கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க பார்ட்டி ஃபண்ட் குறித்து பேசுறீங்க. நீங்க இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணீங்களே, செலவு செய்யறதுக்கு கொடுத்த தொகையெல்லாம் யாரோடது? உங்க பணமா? நீங்க படம் நடிச்சு கொடுத்த படமா? யூத் பகவதி மாதிரி படங்கள்ல நடிச்சீங்களே, அதுல நடிச்சு கொடுத்த பணமா அது? அதுக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்ட். பார்ட்டி ஃபண்ட்னா கோபம் வருதுன்னா, பார்ட்டி ஃபண்ட்ன்றதுனால யாருக்கு கோபம் வரல. உண்மைக்கு மாறான தகவல்களை நீங்கள் பரப்புகிறீர்கள், அதனால கோபம் வருது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு? டாக்லெஸ் ஒர்க் மோரா. சார் இந்த அரசு நல்லா புரிஞ்சுக்கணும், விஜய் சார் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அரசு டாக்லெஸ் ஒர்க் மோர் அரசு அல்ல. டாக்லெஸ் ஒர்க்லெஸ் ரீல்ஸ் மோர் அரசு இந்த அரசு. ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிற அரசு இந்த அரசு. மேகதாது விவகாரத்துல நீதிமன்ற வழக்கம் மேற்கோள் காட்டுறீங்களே, மேகதாது விஷயத்தில் இந்த அரசினுடைய ஸ்டாண்ட் என்ன? முதலமைச்சர் சார் பேசுனீங்களா நீங்க? முதலமைச்சருடைய கருத்து என்ன? தமிழ்நாடு அரசினுடைய கருத்து என்ன? ஏன் இப்படி ஒரு வேலையை காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் இருக்கிற அரசு செய்யுதுன்னு சொல்லி நீங்க கேட்பதற்கு துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? இதுவரைக்கும் நீங்க என்ன பேசி இருக்கீங்க? இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை நீங்கள் சந்தித்தது உண்டா?
உங்களுடைய செயல்பாடு எத்தகைய செயல்பாடாக இருக்கு? என்ன செயல்பாடு? இந்த 50 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஆட்சியை அகற்றிவிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீர்கள் இல்லையா? இந்த அதிகாரத்துக்கு வந்த இந்த 2 மாத காலத்தில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். பட்டியல் கொடுங்க. இந்த அரசு இந்த 2 மாத காலத்தில் செய்திருக்கிற சாதனை என்ன? நீங்க சொல்றீங்களா நாங்க வேலை அதிகமா செய்வோம், குறைவா பேசுவோம்னு. நீங்க என்ன வேலை அதிகமா செஞ்சிருக்கீங்கன்னு பட்டியல் கொடுங்க. அந்த பட்டியலோடு வாங்க, அதுக்கப்புறமா விவாதிப்போம். இந்த அரசு 0% செயல்பாட்டில் இருக்கிற அரசு. இந்த அரசினுடைய செயல்பாட்டுக்கு 0 மதிப்பெண்கள் தான் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்கு. ஆனால் வசனத்துக்கு ஒன்றும் குறைவில்லாத அரசாகவே இந்த அரசு வெளிப்படுகிறது என்று சொன்னால் இது கேவலத்தின் உச்சம். முதலமைச்சர் உண்மையிலேயே வெட்கி தலைகுனியவள். சார், இந்த நிகழ்ச்சியில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கும் வந்து பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. இருந்தும் வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கரூருடைய அரசு பள்ளியில் ஒளிபரப்பும் செஞ்சுருக்காங்க. அதற்கான வீடியோஸும் நம்ம செய்திகளில் பார்த்துருந்தோம். அந்த தலைமை ஆசிரியரும் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போது பணியிடை நீக்கமும் செஞ்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு கட்சி விழாவை எப்படி ஒரு அரசு பள்ளியிலே ஒளிபரப்ப முடியும்? ஒளிபரப்புவது எப்படி சரியானதாக இருக்கும்? அது ஒரு தவறான முன்னுதாரணம். அது குறித்து இப்ப நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்ற பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இது குறித்து விளக்கம் கேட்கணும். இது ஒரு கண்துடைப்பு ஐவாஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. இது வெறும் கண்துடைப்பாக இருக்குமே ஆனால் இந்த அரசு தவறான முன்னுதாரணத்தை வழிவகுக்கிறது. இனி இது போன்ற காட்சிகள் நிறைய அரங்கேறும் என்பதற்கு இது சாட்சி பகிர்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த விழாவை ஒளிபரப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுகிறது? யார் ஒளிபரப்புகிற அந்த சூழலை உருவாக்கினார்கள்? எங்கிருந்து ஒளிபரப்பாச்சு? எந்த டெலிகாஸ்ட்ல ஒளிபரப்பாச்சு? ஏன் அந்த ப்ரொவிஷன் அங்க திடீர்னு வந்துச்சு? அங்க அந்த ஒளிபரப்ப வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுது? யாரையுமே கேட்காம ஏன் முதல்வர் அந்த முடிவை எடுத்தார்? பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஏன் அந்த முடிவை எடுத்தார்? அவருக்கு எங்கிருந்து அந்த அழுத்தம் வந்தது? இது குறித்தும் ஆய்வு நடத்தும். பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிற ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் அது இந்த முதலமைச்சர் தான். பத்திரிகையாளர்களை இப்போது வெளியேற்றுகிறார்கள் என்று சொன்னால் செய்தி இவர்கள் பேசுவதை இவர்கள் சொல்கிற கோணத்தில் கொண்டு சேர்க்கிற ஊடகங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எதிர்கருத்தை வைக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கும்ல, ஜனநாயகத்தின் மாண்பின்படி நிற்கிற ஊடகங்கள், முதலமைச்சர் பேசினாலும் தப்புதான், எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் தப்புதான், யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் சரி என்று சொல்கிற ஊடகங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஊடகங்களுக்கு இவர்கள் அனுமதி தரவே இல்லை என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. ஊடகவியலாளர்களை இந்த அரசு கையாண்ட விதம் கண்டிக்கத்தக்கது. இது போன்ற முன்னுதாரணங்கள் இனிமேலாவது நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஊடகவியலாளர்களை நசுக்காதீங்க சார், ஊடகவியலாளர்களை வெளியேற்றாதீங்க. அவர்கள் குறைவான கேள்வியோ கூடுதலான கேள்வியோ கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கிறது. அது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். அந்த தூண் செல்லரித்து போய்விட வேண்டும் என்று ஒரு அரசே கருதுமையானால் அதை விட ஒரு மோசமான கொடுங்கொன்மை வேறு எதுவும் இருக்க முடியாது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.